ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம காலநிலை காரணிகளில் வந்து பார்க்க போகிறது தீ. இது வந்து உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் வருது. தீயை பற்றி உங்களுக்கு தெரியும். நெருப்பு, உங்களுக்கு ஃபயர்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். நெருப்பை கண்டாலே எல்லாமே கொஞ்சம் பயப்படக்கூடியவங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எரிபொருட்களின் வேதியியல் செயல்முறை காரணமாக வெப்பம் மற்றும் ஒளி ஆகியவை வெளியிடுவதால் ஏற்படக்கூடிய வெப்ப உமிழ் காரணியே தீ எனப்படுகிறது. அதாவது ஒரு எரிபொருள், அந்த எரிபொருள் வந்து எதாக இருக்கலாம், ஒரு காகிதமாக இருக்கலாம், ஒரு மரக்கட்டையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எரிக்கிறோம். எரிக்கிறப்ப என்ன ஆகுது, அங்கே வேதியியல் செயல்முறை காரணமாக அந்த பொருள்லேருந்து என்ன நடக்குது, நமக்கு என்ன வெளியே வருது, வெப்பம் மற்றும் ஒளி ரெண்டுமே வெளியே வருது. ஸோ அந்த வெளியிடக்கூடிய அந்த வெப்ப உமிழ்வு, அந்த வெப்ப உமிழ்வு காரணி தான் என்ன சொல்கிறோம், நம்ம நெருப்பு, தீ அப்படிங்கிறோம். புரியுதுங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மனிதர்களால் உருவாக்கப்படுகின்றன. இயற்கையில் வந்து தீ உருவாகிறது, நெருப்பு அந்த ஃபயர் உருவாகிறது கம்மி தான். மனிதர்கள் தான் இதை வந்து அதிகமாக உருவாக்குறேன். இப்போ வந்து ஃபாரஸ்ட் எடுத்துகிட்டோம்னா, காடுகளில் வந்து இயற்கையாகவே அந்த வெப்ப காலங்களில் என்ன சொல்லலாம், மரங்கள் வந்து உரசுறதுனால அந்த தீ விபத்து ஏற்படலாம். ஆனால் மனிதர்களுடைய அதிகமான ஈடுபாடு, மனிதனுடைய அதிகமான பங்கு தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. தீ ஏற்படுவதற்கு மனிதர்களால் தான் உருவாக்கப்படுது அப்படிங்கிறாங்க. சில நேரங்களில் மரத்தினுடைய மேற்பரப்புகளுக்கு இடையே உராய்வு ஏற்படுவதாலும் இயற்கையாக உருவாக்கப்படுகிறது. அதான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மரங்களில் வந்து 2 மரம் உரசுறப்ப இயற்கையாக வந்து தீ உருவாகிறது இருக்குது. இப்போ வந்து பொதுவாக வந்து தீயை வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, தரைத்தீ, பரப்புத்தீ, கிரீடத்தீன்னு மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் தரைத்தீ, இது கிரவுண்ட் லெவலில் தரை மட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த தீ. இது வந்து பார்த்திங்கன்னா சுடரற்ற நிலையில் நிலத்தடியில் எரிகின்றன. இது வந்து மேலே வந்து சுடர்லாம் தெரியாது, அப்படியே எப்படி போயிட்டுருக்கேன், நிலத்தடியிலேயே அப்படியே எரியக்கூடியது தரைத்தீ. அடுத்து பரப்புத்தீ, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறு செடிகள், புதர் செடிகள், இதில் வந்து என்ன பண்ணுமா, அந்த நெருப்பு வந்து அந்த செடிகள், புதர் செடிகளெல்லாம் எரித்து அழிச்சிடுது. கிரீடத்தீங்கிறது உங்களுக்கு காடுகள், அந்த மரங்களினுடைய மேற்பகுதியில் எரிக்கிறது. அது கிரீடத்தீ, மேலே வந்து கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது வந்து கிரீடத்தீ. அப்போ தீயினுடைய அந்த அளவு, தீ எந்த மட்டத்தில் எரியுதோ அதை அடிப்படையாக வச்சு 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. தரைத்தீ, பரப்புத்தீ, கிரீடத்தீ அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. சரி, இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, இது தாவரங்களுக்கு நேரடியான அழிவு காரணி தான். புரியுதா? இது வந்து தீ அப்படிங்கிறது தாவரங்களுக்கு அழிவை தான் உருவாக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரிகாயம், எரிதலால் ஏற்படக்கூடிய வடுக்கள், இந்த ஒட்டுண்ணி பூஞ்சைகள் மற்றும் பூச்சிகள் நுழைவதற்கான பொருத்தமான இடங்களாக திகழ்கின்றன. இப்போ தாவரத்தினுடைய அந்த மரம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த மரத்தினுடைய ஏதாவது ஒரு பாகம் வந்து நெருப்பு பட்டுருச்சு அப்படின்னா, அந்த பட்டடம் ஒரு வடு உருவாகும். அது வழியாக என்ன செய்யும், ஈஸியாக வந்து நுண்ணுயிரிகள், பூச்சிகள், மற்ற நுண்ணுயிரிகள் என்னாகலாம், பூஞ்சைகள், இதெல்லாம் என்ன செய்யும், அந்த தண்டு வழியாக அந்த தாவரத்துக்குள்ளே போய் அந்த தாவரத்தை வந்து பாதிக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து தீயினுடைய விளைவுகள். புரியுதுங்களா? 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் ஒளி, மழை, ஊட்டச்சத்து சுழற்சி, மண்ணின் வளம், ஹைட்ரஜன் அயனி செறிவு, மண், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றில் இது மாறுபாடுகளை உருவாக்கிறது. இந்த நெருப்புனால் என்ன ஆகுது, ஒளி, மழை, ஊட்டச்சத்து சுழற்சி, மண்ணினுடைய வளம், ஹைட்ரஜன் அயனி செறிவு pH, அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனி செறிவு, அதே மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய தாவரங்கள், மண்ணில் இருக்கக்கூடிய விலங்குகள், இதெல்லாம் மாறுபாடாக உண்டாக்குது. நெருப்பு வந்துச்சுன்னா என்னாக, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரியெல்லாம் பாதிக்கப்படுதா, தாவரங்கள் இல்லாமல் மற்ற விலங்குகள்லாம் பாதிக்கப்படுதில்ல. ஸோ மாறுபாட்டை உண்டாக்குது இந்த நெருப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரிந்த பகுதியில் உள்ள மண்ணில் வளரும் சில வகையான பூஞ்சைகள். ஒரு ஏரியா எரிஞ்சு போச்சு, தாவரம் அழிஞ்சு போச்சு, அழிஞ்ச பின்னாடி, புரியுதுங்களா, எரிந்த பகுதியில் உள்ள மண்ணில் வளரும் சில வகையான பூஞ்சைகள், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எரிந்த மண் விரும்பி அப்படிம்பாங்க. புரியுதா? ஒரு ஏரியா தீயில் எரிஞ்சு போச்சுன்னா
அந்த எரிஞ்சு போன பின்னாடி அந்த இடத்துல வந்து விரும்பி வாழக்கூடிய சில பூஞ்சைகள் இருக்குதாம். அதுக்கு பேர் எரிந்த மண் விரும்பிம்பாங்க அதுக்கு பேர். எடுத்துக்காட்டு பைரோனிமா கன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை வந்து அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதில் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில தீயை பற்றி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து என்னென்னா தீ சுட்டிக்காட்டிகள். தீ சுட்டிக்காட்டிகள்னால் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர்வாங்க. டெரிஸ் மற்றும் பைரோனிமா. டெரிஸுங்கிறது ஒரு பெரணி, அது ஒரு டெரிடோஃபைட் தாவரம். பைரோனிமாங்கிறது ஒரு பூஞ்சை. இந்த தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எரிந்த மற்றும் தீயினால் அழிந்த பகுதிகளை சுட்டும் காட்டிகளாக திகழ்கின்றன. எனவே இவை தீ சுட்டிக்காட்டிகள் என அழைக்கப்படுகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூஞ்சை வந்து பார்த்திங்கன்னா புரியுங்களா, அந்த இடத்துல வந்து நல்லா வளருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கும் பார்த்திங்களா, அந்த எரிந்த மண் விரும்பின்னு பைரோனிமா, இதெல்லாம் வந்து தீயினால் அழிந்த பகுதியில் சுட்டி காட்டி எப்படி இந்த பூஞ்சைகள் இந்த பெரணியெல்லாம் அங்கே வாழுது, அதிகமாக வாழுதுன்னா அங்கே ஏற்கனவே என்ன இடம், அது தீயினால் வந்து எரிக்கப்பட்ட இடம் அது அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துருது. அப்புறம் தீ தடுப்பான். தீயின் வேகத்தை குறைக்க, தீ வந்து அடுத்து முன்னேறாமல் இருக்க அதுக்கு தாவர பகுதிகளுக்கிடையே காணப்படுகின்ற இடைவெளி தான் தீ தடுப்பான் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? தீ தடுப்பான்ங்கிறது அதுதான். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பகுதியில் அப்படி தீ எரிஞ்சிகிட்டே வருதுன்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் கழித்து தீ வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு இடையில வந்து ஒரு தடுப்பான். ஒன்றும் இல்லை, ஒரு ஆறு இடையில ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நீரோடை ஓடுதுன்னா இப்போ அந்த நீரோடையோடு என்னாக அந்த தீ வந்து என்ன ஆயிரும், அணைஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்து என்ன செய்ய முடியாது, பரவ முடியாது. அந்த நீரோடைக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பக்கம் இருக்கக்கூடிய தாவரங்கள் பாதுகாக்கப்படுறதில்லை. ஸோ இது இடையில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பான் தான் தீ தடுப்பான். புரியுதுங்களா? இதில் தடுப்பு இயற்கை தீத்தடுப்பு அப்படின்னு இருக்குது. இதில் வந்து இயற்கை தடுப்பு அப்படிங்கிறது என்னது, தாவரங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய ஆறுகள், அதுதான் சொன்ன மாதிரி ஆறு, ஏரி, பள்ளத்தாக்குகள், இதெல்லாம் வந்து என்னது தீ தடுப்புக்கு ஒரு இயற்கையாக அமைஞ்ச தீத்தடுப்புகள். புரியுதுங்களா? ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அப்படின்னா அந்த பள்ளத்தாக்குக்கு வலது பக்கம் தீ எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்க, அந்த பள்ளத்தாக்கை தாண்டி இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை போய் இது என்ன செய்ய முடியாது, பாதிக்காது. ஸோ இது இயற்கை தீத்தடுப்பு அப்படிம்பாங்க. அடுத்த ரெட்டிடோம். இது வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களில் காணப்படும் தீக்கு எதிரான உடல் கட்டமைப்பு இதாகும். தீயவே தாங்கக்கூடியது, அதான் ரெட்டிடோம். புரியுதுங்களா? இது குறுக்கு வளர்ச்சியின் முடிவாக தோன்றிய சுபர். அது வந்து சுபரினால் ஆனதுன்னா என்ன அர்த்தம்? சுபரின் அப்படிங்கிறது ஒரு வேதிப்பொருள். அந்த தாவரத்தினுடைய அந்த தண்டில் வந்து படிஞ்சிருக்கக்கூடியது. அது பெரிடம், புரணி, ஃப்ளோயம், இந்த திசுக்களாலான பல அடுக்குகள் கொண்டது. அந்த அடுக்குகள் சொல்கிறோம் பார்த்திங்களா, தாவர தண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியிலிருந்து போனோம் பெரிடம், புரணி, இந்த ஃப்ளோயம் திசுக்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேதிப்பொருளால் ஆனது? சுபரின் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது அடுக்குகள். ஸோ இது என்ன செய்யுதுன்னா, இந்த தீ, நீர் இழப்பு, பூச்சிகளின் தாக்குதல், நுண்ணுயிர் தொற்று, இதில் வந்து தண்டுகளை வந்து பாதுகாக்கிறது இந்த சுபரின் அப்படிங்கிறது. அதனால் இதில் வந்து முக்கியமானது என்னது, சுபரின் அப்படிம்பாங்க. இது என்ன ஆகுது, அந்த தாவரத்துக்கு அங்கே நெருப்பே வச்சாலும் அது என்னாகாது, அது வந்து பாதிப்படையாமல் அந்த தண்டு வந்து பாதுகாப்பாக இருந்து மற்ற பூச்சிகள் மற்ற பூஞ்சைகள்லாம் உள்ள தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த சுபரின் அந்த தண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது காலநிலை காரணிகள் அப்படிங்கிறதுல என்னென்ன பார்த்துருக்கோம்? ஒளி, வெப்பநிலை, அப்புறம் நீர், காற்று, அப்புறம் வந்து தீ, இதெல்லாம் வந்து இந்த காலநிலை காரணிகளில் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதில் மண் காரணிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த மண் காரணிகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா?